நடிகை சித்ராவை பொறுத்தவரை அதிகம் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவர். ரொம்ப ஏழ்மையான குடும்பம். பார்ட் டைம் வேலை பார்த்துதான் காலேஜ் ஃபீஸ் கட்டி படித்தார். சிரமத்துடன் தான் டிகிரியையும் முடித்தார். நிகழ்ச்சி தொகுப்பாளராக கேரியரை தொடங்கிய அவர் டிஸ்கவரி சேனலை தவிர மற்ற எல்லா சேனல்களிலுமே வேலை பார்த்து விட்டார் என்று அவரை கலாய்க்காதவர்களே இல்லை. அந்த அளவுக்கு சின்சியர் நடிகை. அளவுக்கு அதிகமாக கஷ்டப்பட்டு தான் அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து கொண்டிருந்த நிலையில் இப்படி ஒரு அதிர்ச்சியான முடிவை எடுத்துள்ளார் சிந்து. விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் முன்னணி தொடர்களில் ஒன்றுதான் பாண்டியன் ஸ்டோர். இந்த தொடரில் முல்லையாக நடித்து பிரபலமான சித்ரா 28 வயதாகும் இவருக்கு சமீபத்தில் தான் ஹேமந்த் என்பவருடன் திருமணம் நிச்சயதார்த்தமும் நடைபெற்றது. இந்நிலையில்தான் இன்று அதிகாலை தனியார் ஹோட்டலில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சித்ரா. அவருடன் தங்கியிருந்த வருங்கால கணவரான ஹேமந்திடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். போலீசாரின் விசாரணையில் கடந்த அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி சித்ராவுக்கும் தனக்கும் பதிவு திருமணம் செய்து கொண்டதாக ஹேமந்த் தெரிவித்துள்ளார். இதனிடையே சித்ராவின் குடும்பத்திற்கும் ஹேமந்திற்கும் கருத்து வேறுபாடு இருந்ததாகவும் அதனால் இருவரும் கடந்த 4ஆம் தேதி முதலே தனியாக ஓட்டலில் தங்கியிருந்ததாகவும் கூறப்படுகிறது. அதற்கு முன்னதாகவே காரையான் சாவடியில் உள்ள ஹேமந்தின் வீட்டில் தங்கியிருந்துள்ளனர். தனது மகள் ஹோட்டலில் தூக்குமாட்டி தற்கொலை செய்து கொள்வதற்கு காரணத்தை கண்டுபிடித்து தரக்கோரி சித்ராவின் தந்தையான காமராஜும் நசரத்பேட்டை காவல் நிலையத்திலும் புகார் அளித்துள்ளார். இந்த நிலையில்தான் சித்ரா தற்கொலையில் சில முக்கியமான சந்தேகங்களும் எழுந்துள்ளன. அதாவது, சித்ரா முகத்தில் உள்ள நகைக்கீறல்கள் எப்படி வந்தன? தற்கொலை செய்து கொள்ளும் போது சித்ரா தானாகவே நகத்தால் முகத்தில் கீறி கொண்டாரா அல்லது யாருடனாவது ஏற்பட்ட தகராறில் முகத்தில் கீறல்கள் ஏற்பட்டதா? சமூக வலைத்தளங்களை நள்ளிரவு வரை பயன்படுத்திய சித்ரா திடீரென தற்கொலை செய்து கொள்ள காரணம் என்ன? குளிக்க சொல்வதாக கூறி ஹேமத்தை சித்ரா அறையை விட்டு வெளியே போகச் சொல்ல காரணம் என்ன? கொரோனா காலம் முடிந்து படப்பிடிப்பு மீண்டும் தொடங்கியதால் ஓய்வு இல்லாமல் தொடர்ந்து படப்பிடிப்பு காரணமாக சித்ரா மன அழுத்தத்தில் இருந்தாரா? சித்ராவின் தாயாருக்கும் ஹேமந்த் பிரச்சனை இருந்ததாக கூறப்படும் நிலையில் இதனால் ஏற்பட்ட மன அழுத்தத்தில் சித்ரா தற்கொலை செய்து கொண்டாரா என பல்வேறு சந்தேகங்களும் தற்கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. பலரது முன்னிலையில் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு ஜனவரி மாதம் நடைபெற இருந்த நிலையில் யாரும் அறியாத வண்ணம் 2 மாதங்களுக்கு முன்பே பதிவு திருமணம் மேற்கொண்டது ஏன் எனும் கேள்வியும் தற்போது எழுந்துள்ளது. நடிகை சித்ராவுடன் படப்பிடிப்பில் கலந்து கொண்ட சக நடிகர்கள் சித்ரா குறித்து தெரிவிக்கும் கருத்துக்கள் மரணத்தில் நிலவும் மர்மத்தை குறித்து மேலும் சந்தேகங்களையும் கிளப்புகின்றன. இந்நிலையில்தான் தனது மகளின் மரணம் குறித்து உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என சித்ராவின் தந்தையான காமராஜ் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். தந்தை காமராஜ் அளித்துள்ள இந்த புகாரால் சித்ராவின் தற்கொலை குறித்து பல்வேறு சந்தேகங்களும் ரசிகர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. பலரது ரசிகர்களின் மனதை வென்ற நடிகை சித்ராவின் மரணமானது சின்னத்திரை வட்டாரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சித்ராவுடைய பிரேத பரிசோதனை அறிக்கை வெளிவந்தால்தான் அவர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது அடித்து கொலை செய்யப்பட்டு தற்கொலை செய்து கொண்டது போல நாடகம் ஆடப்பட்டுள்ளதா என்ற பல உண்மைகள் வெளிவரும் என்று பலராலும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு என்ன தோணுது? சித்ரா தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொலை செய்யப்பட்டாங்களா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. முடிந்தால் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும்னு வச்சீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.